பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வருட ஆராதனையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய வருட ஆராதனையிலே ஒரு 5 நிமிடம் யூடியூப் சேனலுக்காக இந்த வார்த்தையை நான் கொடுக்க போகிறேன். அமைதியாக இருந்து கவனிங்க. இந்த புதிய வருடம் 1ஆம் தேதி அதிகாலை பொழுது ஜனவரி மாதம் 2026 தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால், நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் அவன் செழிப்பான், நன்மைகள் உண்டாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் பிதாவாகிய தேவனிடத்திலும் நம்பிக்கை கொள்வதால் மனித வாழ்வு சீர்படும். வேதத்திலே சொல்லப்பட்ட உண்மை, ஆபிரகாம் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாம் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனென்றால் கர்த்தரை நம்பினால் செழிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் மீது நம்பிக்கை என்பது வேதம் வாசிப்பு தினமும் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். சங்கீதம் 1:3 அப்படிதான் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனம், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதிலே இலையுதிராதிருக்கிற மரம் என்று சொல்லப்படுகிறது. இலையுதிராதிருக்கிற மரம் என்றால் பச்சை பசேல் என்று செழிப்பாக காணப்படுகிற மரம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாச ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுபவர்களுடைய வாழ்க்கை இலையுதிராதிருக்கிற மரம் போல் இருக்கும், செழிப்பாக இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே, இந்த 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இந்த ஆண்டு முழுவதும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலிக்கு பெருக செய்வார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you. இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2026 ஜனவரி மாதம் அதிகாலை பொழுதிலே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த புதிய வருடத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்க செழிப்புள்ளவர்களாய் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இவர்கள் காணப்படுவார்களாக. இவருடைய நிழலில் அநேகர் வந்து தஞ்சம் அடைவார்களாக. இவருடைய கனிகள் அநேகருக்கு பயனுள்ளதாக இருப்பதாக, இவருடைய இலைகள் அநேகருக்கு மருந்தாக பயன்படுவதாக என்று உடைய நாமத்தை கொண்டு அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரட்சிக்கப்படாத நபர்கள் யாராவது இந்த குடும்பத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், தேவனுடைய அன்பை ருசி பார்க்கட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உலகத்தின் தீமைகள் வியாதிகள் ஒன்றும் இவர்களை ஒரு குடும்பத்தை தொடக்கூடாது. இந்த இரத்த கொட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.